ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அளவை மாற்றிக்கோங்க. கொத்தமல்லி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதம் நல்லா பொல பொலன்னு வரும். அது கூடவே நெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நெய்லாம் சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி நம்ம போட்ட ஸ்பைசஸும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா 4 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா தக்காளி இருக்க இடமே தெரியாத அளவுக்கு கொல கொலன்னு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா மாதிரி உங்களுக்கு என்ன மசாலாஸ் செட் ஆகுமோ அதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மசாலா ராஸ்மெல்லாம் போய் வதங்கினதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் போட்டுக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த சொம்பில் 2.25 அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டால் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிருங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.